அனைவருக்கும் காய்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்து அறநிலைத்துறையிலேருந்து தற்போது ரங்கநாதசாமி டெம்பிள் ஸ்ரீரங்கம் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th 8th சரிங்களா, 10th 8th படிச்சிருந்தாலே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இல்லை ப்ரோ நான் 12th முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், இதுக்கு விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லோரும் முடியும். உங்களுடைய எஜுகேஷனுக்கு தகுந்த போல் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஜாப் கேட்டகரி வேரியேஷன் ஆகும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் ஸ்ரீரங்கம் இந்த இடத்துக்கு தான் தற்போது வந்து தமிழ்நாடு சார்பாக வேகன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் பேசிக் தான் இந்த ஜாப் வந்து கான்ட்ராக்ட் பேசிக் கிடையாது, நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வேகன்சி பார்த்திங்கன்னா 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, புர்கா, ட்ரேட்மேனு, இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே சில அறநிலையத்துறையிலேருந்து தற்போது வேகன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஒர்க்கராக உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. குர்கா ப்ளஸ் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி துறையிலேருந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருமலருக்கும் இந்த வேகன்சி பொருந்தும். சரியா, 2 பேருமே விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிறவங்க உங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங் இருக்கும். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருமானு கேட்டால் கிடையாது, நீங்கள் பர்மனெண்ட்டாக அந்த கோயிலில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ரெக்ரூட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 25/10/2025 அன்றைக்கி இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/11/2025 வரைக்கும் தான் இந்த லாஸ்ட் டேட்டே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப தாமதிக்க வேணாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனா உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஓவரால் மெரிட் லிஸ்ட்டும் ப்ளஸ் உங்களோட அட்மிட் கார்டு, கால் லெட்டர் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் வெப்சைட் லிங்க் தேவைன்னா சொல்லுங்கள், நான் பயோவில் கொடுத்துறேன், வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜூனியரு கிளர்க்கு திருவாரூர் கட்டில் மெயின்டெனன்ஸ் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்கப்பா. இந்த மாதிரி கோயிலில் சின்ன சின்ன ஒர்க்குக்கு ஒரு வேகன்சி, 2 வேகன்சி, வாட்சர்மேன், சிப்பர், பெருகிறவங்க, இந்த மாதிரி ஆயாமா வேலை எல்லா கேட்டகரியுமே இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் 10th மேலே படிச்சிருக்கோம், தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதுக்கு எப்படி குவாலிஃபைட் ஆகணும்னா 10th மேலே முடித்தவங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக எனக்கு எழுத படிக்க தெரியாது இங்கிலீஷெல்லாம், அப்படி அது நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. தமிழ் மெயினாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது எல்லா ஜாபுக்குமே வந்து இது எல்லாமே பொருந்தும். மெயினாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்கள், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஜாபுக்குமே கொடுத்துருக்காங்க, 1-2 கிடையாது. இவங்க கொடுத்துருக்க அறநிலைத்துறைன்னு எடுத்துக்கினாவே ஒரு வாட்ச்மேன் டியூட்டிக்கே நீங்கள் போகிறதுனா கூட குறைஞ்சபட்சம் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு மெயினில் உங்களுக்கு கேட்டில் டியூட்டி போடுறாங்கன்னா அந்த டியூட்டியில் யார் உள்ளே வராங்க, யார் வெளியே போகிறாங்க, எந்த பொருட்கள் வெளியே போகுது, எந்த பொருட்கள் உள்ளே வருது, அட்டண்டன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. அதனால தான் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. சிஃபரை பொறுத்த வரைக்கும் சேம், இது எல்லா கேட்டகரிக்குமே அதுதான். வாஷர்மேன், சிஃபர்னாவே நீங்கள் ரீட் அண்ட் ரைட். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வயது வரம்பு 45 வயசுக்குள்ளே இருக்கணும், 45 ஏஜுக்கு உள்ளே இருக்கணும். இது எல்லா கேட்டகரியுமே. சரிங்களா. இதோட சேலரி பேக்கேஜை பார்த்துருவோம். ஸ்டார்டிங் சேலரி உங்களுடைய 18,500, குர்காவுக்கு 15,900, கிட்டத்தட்ட இது ஆவரேஜ் சேலரி தான். நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அறநிலைத்துறையினாவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக உள்ள சீஃப் கெஸ்ட் மாதிரி போக முடியும். இதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா. ஸ்டார்டிங் சேலரி 18,500. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் எல்லாமே எதிர்பார்த்த ஒன்று. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரி பார்ப்பாங்க.
நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் உங்களுது தானா, எதனா ஃபேக் சர்டிஃபிகேட் இருக்கா, ஓகேவா, எல்லாமே உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு 2வது கட்டமாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, இன்டர்வியூக்கு கூப்பிட்றவங்க 2வது கட்டம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஷார்ட்லிஸ்டிங் ஆகும். ஓகேங்களா, இதோட விண்ணப்ப முறை ஆன்லைன் மூலியமாகவும் போடலாம், ஆஃப்லைன் மூலியமாகவும் போடலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அறநிலைத்துறை திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. வேக்கன்சி என்னன்றதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துட்டீங்க. நம்ம இப்போ டேரெக்டாக அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுவோம். இதுதாங்க அந்த அப்ளிகேஷனு, டாப் டு பாட்டம் இது தான். ஓகேங்களா, இது ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சிங்க. வேணுன்ற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நான் லிங்க்கு பயோவில் கொடுத்துட்றேன். ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வேலைக்கு போகணும், அது ஒரே இடத்துல நிரந்தரமாக வேலை செய்யணுன்றவங்க இதுக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்துக்களாக இருக்கணும் முக்கியமாக. நீங்கள் அதர் காஸ்ட் இருக்கிறவங்க இதுக்கு போட்டி போட முடியாது. முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் இதுக்கு போட்டி போட முடியாது. நீங்கள் இந்துக்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் எந்த துறைக்கு அப்ளிகேஷன் போகிறீங்களோ அது இங்கே வந்து எழுதணும். 2வது உங்கள் பேர், தகப்பனார், உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா, அங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு, தொலைபேசி எண், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இப்போ எல்லா அப்ளிகேஷன்லேயுமே வந்து வாட்ஸ்அப் நம்பரும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் நம்பர், மின்வெளி, சரியா, மின்ஜலனி முகவரி, பிறந்தநாள் தேதி, கல்வி தகுதி. ஓகேங்களா, இதுனா தொழில்நுட்ப கல்வி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அது நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் பள்ளியில் முடிச்ச ஸ்டேட் போர்டா இல்லை யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலே ஓகே. உங்களுடைய ஜாதி சான்றிதழ், எந்த ஜாதியில் உங்களுடைய கம்யூனிட்டியில் எந்த பிரிவினை சேர்ந்தவர்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணலாம். 12ல் ஓகேவா. 13ல் நீங்கள் எந்த பிரிவினில் வரீங்களோ அது இங்கே தாராளமாக டிக் பண்ணலாம். இங்கே வாக்காளர் நம்பர், உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் நம்பர், உடல் தகுதி சான்றிதழ், உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கி வச்சா பரவாயில்ல. உங்களுடைய கவர்மெண்ட் ஆர்டர்கிட்ட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. நன்னடத்தை சான்றிதழ் வந்து உங்களுடைய லோக்கல் ஹெட்மாஸ்டரோ இல்லை விஏஓ கிட்ட நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும். அதுவும் ஏ கிரேட் அண்ட் பி கிரேட் இவங்க 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டே தரணும். முன் அனுபவ சான்றிதழ், ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த இடத்துல கொடுங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தேதியில் நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம். உங்களுடைய சிக்னேச்சர் இங்கே வந்து கையெழுத்து போடணும். ஓகேவா, விண்ணப்பத்தை கையொப்பம். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லாஸ்ட் டேட் வந்து நல்லா நோட் பண்ணிங்க. அடுத்த மாதம் 11ஆம் மாதம் 24ஆந்தேதி டைம் தராங்க. வேணுன்றவங்க லிங்க்கு நான் பயோவில் கொடுத்துட்றேன். உங்களுடைய உடல் தகுதி அட்டாச்மெண்ட் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் அதோடைய அட்ரஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய என்வலப்மெண்ட் கவரில் மேலே வரிசை எண் மற்றும் டேஷ் பணியிடனுக்கான விண்ணப்பம் அப்படின்னு எழுதிடுங்க. நீங்கள் எந்த கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை மேலே எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கான 2 அட்ரஸில் விண்ணப்பம்னு இருக்குல்ல, இதில் இதுக்கு மேலே வர்றத நீங்கள் எழுதணும். இல்லை இதுக்கு மேலே இதை வந்து நீங்கள் ஒட்டிடலாம். சரிங்களா, இந்த அட்ரஸ் நீங்கள் ஒட்டிட்டு மேலே வந்து டாப் டு பாட்டம் எழுதிடுங்க. 25 ரூபா ஸ்டாம்பை வாங்கிட்டு அடிஷ்னலாக அந்த ஸ்டாம்பில் 25 ரூபா ஸ்டாம்பை ஒட்டிட்டு அதுக்குள்ளே கவர் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நோட் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருங்க. அரசு அலுவலர்கிட்ட ஏ கிரேட் அண்ட் பி கிரேட் இருக்கிறவங்ககிட்ட ஒரு கையெழுத்து ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேவா, விஓஓ
நல்லடைச்ச சான்றிதழ்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிக்கிங்க. தாசில்தார்கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஹெட்மாஸ்டர்கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம், டாக்டர்கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவங்ககிட்டே நீங்கள் அந்த கையெழுத்தும் வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உங்களோட டாப் டு பாட்டமில் எல்லாமே பண்ணிவிட்டு கவரில் உள்ளே வச்சுட்டு அடிஷ்னலாக ஒரு கவர் வாங்கிக்கிங்க, போஸ்டல் கவரு, ஒரு என்வலப்மெண்ட் கவர் வாங்கிட்டு அதில் ஒரு 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க. போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த போஸ்ட் ஒட்டிட்டோன்னே உங்களுக்கு ரிப்ளை லெட்டராக உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ரிப்ளை லெட்டர் உங்களுக்கு அனுப்புறதுனால உங்களுக்கு அட்மிட் கார்டு அதில் தான் வரும், பை போஸ்ட் மூலியமாக தான் வரும். ஓகேங்களா? சரி, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திப்போம். நானும் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.